வாங்க மக்களே எப்படி இருக்கீங்க? சரி, இந்த ஜெபமாலை எப்படி பாய்க்கிறதுன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் என் கிளையண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இன்னும் அது ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. அவங்களுக்கும் ஒரு வீடியோ செய்கிறதோட எல்லோருக்கும் செய்வோம் என்று நினச்சி செய்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜெபமாலை வந்து கீழே தரையில் படக்கூடாது. இல்லை சில பேர் வந்து உங்களோட இப்போ அதாவது இந்த மாதிரி சம்பளங்கால் போட்டு உட்காந்துருக்கீங்க இல்லையா? அதில் வந்து கை வந்து உங்கள் முட்டியில் வச்சுட்டு சில பேர் பண்ணுறாங்க. ஸோ அகெயின் கீழே படுது. சில பேர் கால் மேலே படுது. இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஓகே. ஏன்னா எல்லாத்துக்கும் அனுஷ்டானங்கள் இருக்குது. இந்த ஆன்மீக பயணத்திலங்க அனுஷ்டானம் என்பது டிசிப்ளின் அர்த்தம். அதாவது ஒழுக்கம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து தெளிவு இருக்கணும். அது செய்யும்போது நான் செஞ்சிகிட்டு இருக்கேன் என்று ஒரு விஷயம் அது வேண்டும். சும்மா அதை கையில் வச்சுட்டு வேறு எண்ணம் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஜபத்துக்கும் ஒரு அனுஷ்டானம், ஸோ ஜப அனுஷ்டானம்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், இதில் வந்து அது வந்து ஒன்றாக அந்த சரியாக பிடிக்கிறதுனால ஒன்று வந்து உங்களுக்கு வந்து தெளிவு இருக்கும். ஓகே, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மற்ற எண்ணம்லாம் வராது. ரெண்டாவது விஷயம் வந்து அதோட சக்தி அப்போ தான் அது நிஜமாக வரும். அந்த ஜபத்தோட சக்தி உங்களுக்கு வேலை செய்யும். ஓகே. ஸோ அதான் பேசிக்காக அதான் கீழே தரையில் படக்கூடாது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் இது பிடிச்சிங்களா உங்களோட நெஞ்சு ஹார்ட் இருதயம் இருக்குல்ல, உங்கள் ஹார்ட்லேருந்து இங்கே 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 இந்த மாதிரி வச்சுங்க. இதுதான் ஹைட்டு. ஆனால் அதாவது உங்களோட தொப்புள் கீழே போச்சுன்னா இந்த மாதிரி கையில் வச்சு ஏண்டிங்க அந்த மாதிரி. ஸோ கேட் அ ஷார்ட் ஒன்ல அது பெட்டராக இருக்கும். சரியா? ஸோ இது எப்படி பிடிக்கிறது? உங்களோட அதாவது ரிங் ஃபிங்கர், மோதிர விரல் இருக்குல்ல, மோதிர விரல் ரெஸ்ட் பண்ண வேண்டும். ஓகே. மோதிர விரல், அதுக்கப்புறம் அந்த நடுவிரல் அண்ட் கட்டை விரல். ஓகே. ஓகே. மோதிர விரலில் ரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கட்டை விரல் இழுக்கிறது. இந்த நடுவிரல் வந்து அது வந்து ஃபாலோ பண்ணும் இந்த மாதிரி. ஓகே. இதுதான் அதோட வே. மோதிர விரல் ரெஸ்ட் பண்ணுது, கட்டை விரல் இழுக்கிறது, அந்த நடுவிரல் வந்து இஸ் புஷிங், தள்ளுறது. ஓகே. இந்த மாதிரி பண்ண வேண்டும். இதுதான் அதோட முறை. ஓகே. இந்த பதிவு வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த ஜப அனுஷ்டானங்களுக்கு அதாவது தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இதை அனுப்புங்க. கண்டிப்பாக அவங்களோட தினசரி அவங்களோட ஜபம், அவங்களோட சாதனா, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் நல்லபடியாக வரும்ன்று என்னோடய நம்பிக்கை. அண்ட் அதான் நான் அதுவும் என்னோடய வேண்டுகோள். ஸோ நன்றி.